நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாச்சனா கிட்ட விஜய் சார் என்னெல்லாம் கேட்டாரு, அதுக்கு அன்ஷிதா, ஜெஃப்ரி எல்லாரும் என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத ஃபுல் கான்வர்சேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு முத்துவோட டாஸ்க் பற்றி பேசிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு யார் டாஸ்க் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் கேட்குறாரு. கேட்ட உடனே வந்துட்டு சாச்சனா சார் அப்படின்னு உடனே சாச்சனா டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சார் நான் தான் சார் கொடுத்தேன். அவன் வந்து இந்த கோட்டை தாண்டி இங்கே வந்தான் சார். அப்போ டாஸ்கில் அப்படி வரக்கூடாதுல்ல சார், அடுத்த நாட்டுக்கு வரக்கூடாது. அந்த பேசும்போது அந்த ஸ்டோனை நீங்கள் பார்க்கணும், செம்ம திமிரு, வரக்கூடாதுல்ல சார், அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு பயங்கர ஃபோர்ஸாக சவுண்டாக ஃபாஸ்ட்டாக சொன்னாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் கேட்டாங்க, அப்போ நீ இப்போ அது வந்து அது பயங்கரமாக கலாய்ச்சிட்டே இருந்தாங்க சார், அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னோடனே, அது வந்து அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் தானம்மா, அந்த சிட்டப்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தானம்மா அப்படின்னோடனே, இல்லை சார் டாஸ்க் அப்போ தான் பண்ணாங்க, பயங்கரமாக கலாய்ச்ச உடனே எனக்கு செம்ம கட்டுப்பாயிருச்சு சார். சரி அவங்க டாஸ்க்குன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அப்போ நானும் வந்துட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரிகர் ஆகிட்டு கொடுத்தேன் சார் அப்படின்னோடனே என்ன கலாய்ச்சாங்க அப்படின்னோடனே, அரிசி அப்புறம் அவங்க நாட்டு ராஜாவும் தூங்குறாரு சார், ஆனால் நான் தூங்குனதுக்கு ராணியே தூங்குறாங்க, அந்த நாடு எப்படி உருப்படும்னு பர்சனலாக உள்ள வந்துட்டாங்க சார். ஏமா அரிசிங்கிறது பர்சனலாக, எந்த ஊர்லம்மா இது பர்சனல்னோடனே, இது வந்து எதிரி நாடு தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் கேட்குறாரு. அப்போ ஜெஃப்ரி ஒரு சூப்பர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பான். ஆமாம் சார், நீங்களாவது நியாயத்தை சொல்லுங்கிற மாதிரி ஒரு கை வச்சுட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு. உடனே சாச்சனா வந்துட்டு, அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா நான் ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் சார் கொடுத்தேன் அப்படிங்கும்போது தர்ஷிகா வந்து இப்படி தலையில் கை வைக்கிறாங்க. உடனே என்னம்மா தர்ஷிகா என்னாச்சு அப்படின்னோடனே, முடியல சார் இவளோட ஆர்கியூமெண்ட், அந்த டாஸ்க்கு கொடுக்கறது எல்லாத்தையும் பர்சனலாக இருந்துட்டு உள்ளே இருக்கிற பர்சனலை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லும்போது பயங்கர கிளாப்ஸ். அதுலேயே சாச்சனாக்கு முதல் அடி. ஏன்னா அது வரைக்கும் விஜய் சார் கிட்ட திமிராத பேசிட்டு இருந்தா, மக்கள் நமக்கு அகேன்ஸ்ட்னு தெரியும் போது தான் சாச்சனாவால் தாங்கிக்க முடியல. உடனே வந்துட்டு ஜெஃப்ரி சொல்கிறாங்க, இல்லை சார் 100 சிட்டப்ஸ் கொடுத்தாங்க சார், வேணும்ட்டு தான் கொடுத்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அப்புறம் நான் ரொம்பலாம் கலாய்க்கெல்லாம் எப்பயுமே நான் இவங்களெல்லாம் கலாய்ச்சதே கிடையாது சார், டாஸ்க்குக்காக மட்டும்தான் நான் கலாய்ச்சிருக்கேன். அந்த டாஸ்க்குக்காக கலாய்க்கிறத அவள் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன் சார். எனக்கு வந்து என்னென்னா, நான் அவ்வளோ தூரம் கலாய்க்கிறது பிடிக்கல அப்படின்னா நான் இவங்கள அவங்கக்கிட்ட கலாய்ப்பேன், அவங்கள இவங்கக்கிட்ட கலாய்ச்சேன். கலாய்க்கிறது பிடிக்கலன்னா அவங்க அப்போவே ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே சார், அப்போல்லாம் விட்டுட்டாங்க. அப்புறம் நம்ம நாடு தோத்துருச்சு அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுக்குறாங்க சார். உடனே சாச்சனா சொல்கிறாங்க, சார் அப்படின்னா பண்ண முடியாதுன்னு அப்போயே சொல்லியிருக்க வேண்டியதுன்னு சார் அப்படின்னோடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு விஜய் சார் வந்துட்டு ஜெஃப்ரி கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கால் எப்படி இருக்குது ஜெஃப்ரி அப்படின்னோடனே, இப்போ பரவாயில்ல சார், ரன்னிங் ஆக்ஷன் இல்லை, பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறார். உடனே விஜய் சார் கேட்குறாரு, ஸோ நீ முதல்லையே அவங்க சொல்லியிருந்தா நீ கொடுத்துருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டுட்டு லேடிஸ் டீம் கிட்ட கேட்குறாரு, உங்கள் யாருக்காவது அதில் உடன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஜெஃப்ரிக்கு இந்த டாஸ்க் கொடுத்ததில் உடன்பாடு இருக்கான்னு கேட்டோடனே யாருமே அதுக்கு கை தூக்கலை. சரி யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லைன்னு எல்லாரும் கை தூக்குறாங்க. உடனே மஞ்சரி கொடுத்த டாஸ்க்ல யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லைன்னு எல்லாரும் கை தூக்குறாங்க. மஞ்சரியோட கண்ணும் லேசாக கலங்குது அந்த மொமெண்ட்ல. உடனே விஜய் வந்துட்டு கேட்குறாரு, ராஜமாதா பவித்ரா கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு இப்போ ஒத்துக்க இல்லை அப்படிங்கிறீங்க, பட் அப்போ அந்த டாஸ்க் கொடுக்கும்போது நீங்கள் பண்ணிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னோடனே, சார் அப்போ அவங்க அரசி சார், நான் சொல்ல முடியாது சார், என்னால் ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். அப்புறம் நானும் நினச்சேன் சார், ஜெஃப்ரி வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்னால, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனால ஈஸியாக பண்ணிடுவாருன்னு நினச்சேன். நான் ஒழுங்காக என்ன கூட இல்லை சார், ஒரு 80க்கு அப்புறம் தான் என்ன ஆரம்பித்தேன் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்கிறாரு. இல்லை சார் 61லேருந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாங்க. சொன்னோடனே நான் வந்து ஈஸியாக இருக்குன்னு நினச்சனால தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பவித்ரா சொன்னோடனே அந்த பாயிண்ட்டை சாச்சனா பிடிச்சிக்கிட்டாங்க. சார் நானும் அவங்க சொன்ன மாதிரி தான் சார் நினச்சேன், ஸ்போர்ட்ஸ் பர்சனால் பண்ணியிருந்தா இது பண்ணியிருப்பேன். அப்புறம் இவங்கெல்லாம் இப்போ சொல்கிறாங்களா சார், அப்போ என்கிட்ட யாருமே சொல்லலை சார், எல்லாருமே இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு தான் கடைசியாக இப்படி நீ பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. உடனே அப்போ முன்னாடியே சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரமோ மொமெண்ட் வருது. உடனே கண்டிப்பாக கேட்டிருப்பேன் சார் அப்படின்னு உடனே கேர்ள்ஸ் டீம் பார்த்துட்டு, இது வரைக்கும் நீங்கள் சொல்லி சாச்சனா ஏதாவது கேட்டிருக்காலாமா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை சார் எதுவுமே கேட்டதில்லைன்னு யுனானிமஸாக எல்லா கேர்ள்ஸும் சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் தலைவி அன்ஷிதாவோட என்ட்ரி தான் அந்த இடத்துல சூப்பர். அன்ஷிதா வந்துட்டு சொல்கிறாங்க, சார் சாச்சியோட ஒரு பிஹேவியர் வந்து எப்போவுமே இப்போ அந்த பிளேட் வாஷிங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா சார், எங்களை இப்படி லைனில் நிற்க வச்சாங்கல்ல, ஸோ அதே மாதிரி நம்ம பண்ண வேண்டாம் சாச்சு அப்படின்னு நான் சொன்னால், இல்லைக்கா அவங்க நம்மளை அப்படி பண்ணாங்கல்ல, நம்மளும் அப்படி பண்ணுவோம்க்கா, அப்படி தான் சொல்லும் அப்படின்னோடனே பயங்கர கிளாப்ஸு. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஆளை பர்சனலாக பிடிக்கலைன்னா இந்த மாதிரி விஷயத்தில் அவள் நல்லா காட்டுவா சார், அது அவளோட பிஹேவியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா சொல்கிறாங்க. அதுக்கும் செம்ம கிளாப்ஸு. உடனே சொல்கிறாங்க, ஒரு நாமினேஷனில் எப்போவுமே சொல்லும் சார், ஐயோ ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களா வந்திருக்காங்க, வீக்காக இருக்கிற யாரும் வரலையே அப்படின்னா, மேபி அன்ஷிதா வந்து 2-3 வாரம் நாமினேஷன் வரல, அது அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அது யாரை நீ வீக்குன்னு நினைக்கிற, ஒருவேளை அவளையே ரொம்ப ஸ்ட்ராங்னு நினச்சிக்கிறாளோன்னு எனக்கு தோணுதுங்கும் போது பயங்கரமான கிளாப்ஸு அன்ஷிதாக்கு. ஸோ அது ஏன் அவள் அப்படி நினைக்கிறான்னு சத்தியமாக எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஓகே அன்ஷிதா தேங்க்ஸ்ன்னு அவர் உட்கார வச்சுட்டு ஜெஃப்ரி கிட்ட கேட்குறாரு. உனக்கு ஜெஃப்ரி வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் அது அன்றைக்கி நைட்டு வந்து படுத்துட்டு இருந்தேன் சார், அப்போ வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சா ஜெஃப்ரி அப்படின்னு
கேட்டுட்டு நான் முதல்ல வழியில் கண்டுக்கல சார். உடனே நான் வேணும்ன்ட்டு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் சார், ஒருத்தன் வழியில் இருக்க அவங்களால முடியலைன்னா அப்போ போய் சண்டைக்கு இழுக்கிறாங்களா, எதுக்காக வேணும்ன்ட்டு தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சாச்சனா பண்ணுறாங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. அதை மட்டும் யாரும் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சாரும் அந்த டைமில் ரூமில் இருந்தார் சார்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சாச்சனா சொல்கிறாங்க, நான் வந்து உனக்கு வேணும்ன்ட்டு தான் கொடுத்தேன்னு சொல்லி நான் கேட்டேன் சார், உனக்கு வேணும்ன்ட்டு தான் கொடுத்தேன் நான். அப்போ சாச்சனா அழ ஆரம்பிச்சிச்சு. வேணும்ன்ட்டு தான் கொடுத்தேன் நான் சொன்னேன் சார், ஆனால் உடனே நான் அப்படி சாரின்னு சொன்னேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு ரஞ்சித் சார் கிட்ட கேட்குறாங்க, விஜய் சேதுபதி சார் சாரி சொன்னாலே, ஆமாம் சொன்னா சார் அப்படின்னு மஞ்சள் எந்திரிச்சிட்டு சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கு சாரி சொன்ன மாதிரி நான் கவனிக்கல சார்னு. உடனே ஜெஃப்ரி வந்துட்டு ரஞ்சித் சாரை பார்த்துட்டு கேட்குறாங்க, சொல்கிறாங்க எல்லாமே கேட்டிருக்கு ரஞ்சித் சாருக்கு, ஆனால் சாரி மட்டும் அவருக்கு எப்படி புதுசாக கேட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியல, நான் அங்கேருந்து எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆனால் எனக்கு அந்த சாரி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஆக்சுவலி சாச்சனா சாரி கேட்கல, அந்த கிளிப்பிங்ஸ் நம்ம பார்த்தாச்சு, சாச்சனா சாரி கேட்கல. அந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் ஒரு குறும்படம் போட்டிருந்தாருன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன் தெரியும்னு சொன்னால் தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது, அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும் மாதிரி ஒரு குறும்படம் போட்டிருந்தாருன்னா அப்படி இப்படி சூப்பராக போயிருக்கும். பட் விஜய் சேதுபதி சார் அந்த இடத்துல குறும்படம் போடலை. ஸோ எல்லாருமே அதிகாரம் கையில் வரும்போது ஒரு அளவுக்கு அதை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்கிற மாதிரி ஒரு மெசேஜோட முடிச்சிட்டாரு. இதுக்கு தான் சாச்சனா அப்படி அழுது உடனே பாத்ரூமில் ஓடி போயிட்டு பயங்கர அழுக. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்ம அழுக. கேர்ள்ஸ் எல்லாரும் போய் சமாதானப்படுத்தினாங்க. பட் யார் சமாதானத்துக்கும் அவங்க நிற்கலை. எனக்கு முத்தனம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை தான் போய் பார்த்தாங்க. பட் அதில் ஒரு ஹைலைட் மொமெண்ட் என்னென்னா, வர்ஷினி போயிட்டு ஒரு 5 ஸ்டார் நீட்டுறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு எப்படி அழுகை நிறுத்தணும்னு தெரியல. வர்ஷினி போய் பேசினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு 5 ஸ்டார் நீட்டாங்க. இத்தனை பேர் அதுக்கு பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.